ஜஸ்ட் 222 தரமான பயணம். எங்க எடப்பாடியில இருந்து பெங்களூர் வரைக்கும். அவ்வளோ கூட்டம். நான் இது வரைக்கும் அந்த அதிகாலையில அவ்வளவு கிளம்பி வராங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அதுவும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி படிக்க வராங்க எல்லாருமே, அதுவே பெரிய விஷயம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான அதிகாலை 4 மணி ஆச்சுங்க. எங்க இருக்கேன்னு உங்களுக்கு லொகேஷன் கண்டுபிடிக்க முடியுதா? ஏன்னா எனக்கே கொஞ்சம் புதுசுங்க. எஸ், நம்ம எடப்பாடியில தாங்க இருக்கோம். ஒரு சூப்பரான இடம். எனக்கு பர்சனலி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எடப்பாடி வர்றதுங்க. இன்னைக்கு இங்கிருந்து ஒரு சூப்பரான தரமான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி விட்டு ஒரு 60 நாள் கூட ஆளுங்க. இப்போ தான் BS எக்ஸாம் மாற்றிருந்தாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம எடப்பாடி டு பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். புதுசாக லான்ச் பண்ண அந்த BS6 தாங்க. கரெக்டாக ஜனவரி 1 லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு March 11. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கூட இல்லை. ஸோ நம்ம விளாக் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ விளாக் பண்ணோம். பெர்மிஷனு, க்ரூவு அதெல்லாம் எப்படின்னே தெரில. பஸ் வரட்டும், வந்தனே கேட்டு அலோவ் பண்ணுவாங்களா இல்லையோ எடுக்கிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் தர்கீஸை ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதாங்க எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் முடிக்கல ஒர்க்கெலாம். இப்படி தான் இருக்குங்க. அண்ட் மக்களே, நான் ஆக்சுவலி 2:30 வந்துட்டேங்க. வந்து இந்த பேக்கரியில் தான் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் சார்ஜ் போட்டு எல்லாமே சூப்பராக பண்ணி தந்தாங்க. அந்த அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ். பார்ப்போம் பஸ் எப்போ வருதுன்னு பார்ப்போம். இங்கே ஷார்ப்பாக 4:40 எடுப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வருவாங்க. பிகாஸ் பஸ் ஸ்டாண்ட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டுங்க. இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி சிதம்பரம், அதுவும் அன்றைக்கி தான் லான்ச் பண்ணாங்க. பார்ப்போம். ஐ திங்க் ஸோ பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. எங்க பார்க்குறேன். இல்லைங்க, அது வந்து சென்னை சேலம். எஸ், ஃபைனலாக நம்ம பஸ் வந்துருச்சுங்க. பெங்களூரு. எஸ், தெரியுதா? எஸ், வண்டியை பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. TN30N2219ங்க. சேலம் எடப்பாடி டிப்போ கூட சேர்ந்ததுங்க. எடப்பாடி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர், பெங்களூரு. சூப்பராக இருக்கலைங்க. எஸ், ஃபைனலாக நம்ம பஸ் வந்துருச்சுங்க. இந்த பஸ்ஸில் இன்றைக்கி எண்ட் டு எண்ட் கவர் பண்ண போகிறோம். எடப்பாடியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் யாருமே கவர் பண்ணாத சர்வீஸு, ஒரு புது சர்வீஸுங்க. ஜனவரி 1 லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சர்வீஸை கவர் பண்ணணுன்னே பல நாட்களாக முடிவு பண்ணி இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்புறம் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. எஸ், வண்டி ஃப்ரண்ட்டில் வருங்க. இப்போ லைட்டிங்கே ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆட்டோ வண்டி. எஸ், எடப்பாடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு சூப்பரான மெமரபிளான ஜேர்னி அமைய போகுதுன்னு நினைக்கிறேங்க.
எஸ் மக்களே, நம்ம கரெக்டாக 4:50 கிளம்பி இருக்கோம். நம்ம பஸ்ஸுக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடியிலேருந்து எடுத்துட்டாங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூருங்க. நம்ம எடப்பாடியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் 222 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட்டை பார்த்துருப்பீங்க. பார்ப்போம், போகிற வழியில் பார்க்கலாங்க எப்படி அமைய போகுதுன்ட்டு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் எங்கே நிப்பாட்டுறாங்க. மோஸ்ட்லி ஒரு 11:30 12 o'clockலேயும் போயிடும் நினைக்கிறேன் பெங்களூரு. பட் மெஜஸ்டிக் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கலாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு சூப்பரான vlogல வரப்போகுது. கீப் வாட்சிங் மக்களே. காலையிலே நல்ல வைபுங்க. மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ்குள்ளே தாங்க போவோம். மேட்டூர் அப்புறம் இந்த தொப்பூர் ஜாயின் பண்ணக்கப்புறம் தாங்க நமக்கு பைபாஸ் வரும். ஸோ கொஞ்சம் விடிட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு சூப்பரான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஸ்டாப்னு நினைக்கிறேங்க. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேங்க என்ன ஸ்டாப்புன்ட்டு. எஸ், ஆல்மோஸ்ட் அப்படியே நம்ம ஒரு ஸ்டாப்டுன்ட்டு இருந்தோம்லங்க, ஜலகண்டபுரம்ங்க. ஜலகண்டபுரம்லேருந்து நாகவள்ளி போய் அப்புறம் மேட்டூர் போகும்னு நினைக்கிறேன். மேட்டூர் போய் தான் அப்புறம் போகுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. எனக்கு ஒரு ஆச்சரியங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புறாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் அவ்வளோ பேர் ஏறுறாங்க. இந்த பஸ் ரெகுலர் பஸ் போல. பா, எஸ், நாகவள்ளி வந்தாச்சுங்க. கரெக்டாக 5:40 வந்திருக்காங்க. ஒன்றும் கூட்டம் ஏறிட்டு தாங்க இருக்காங்க. எஸ், கரெக்டாக 5:55 பேச்சேரி வந்தாச்சுங்க. இது ஒரு மேஜரான ஏரியாங்க. இங்கே மேட்டூர்லேருந்து வர பஸ் இங்கே தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வண்டி வந்து மேட்டூர் போகாது, நாகவள்ளியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுதுங்க. இப்போ ஒன்றும் கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குங்க பேச்சேரியில். மக்களே, உண்மையாலுமே சொல்கிறேன், அதிகாலை ஒரு பஸ்ஸு டிஆர்சிஸில் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி பப்ளிக் பேசஞ்சர்ஸை காட்டக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க நான் காட்டல. எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பரவாயில்லைங்க, சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கெல்லாம் காலேஜ்னாவே நான் 7 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன். 9:30 காலேஜுக்கு. பரவாயில்லைங்க. ஒரு சாம்பிள் பார்த்தீங்களா, இங்கேயே இவ்வளோ கூட்டம்னா பின்னாடி நினச்சி பாருங்கள். பின்னாடியே கூட்டம், பின்னாடி கூட்டங்கிறதுனால தான் ஜென்ஸ் எல்லாம் முன்னாடி வந்திருக்காங்க. ஐயோ, அவ்வளோ கூட்டம் இருக்குங்க வண்டியில். எஸ், ஃபைனலாக மெயின் பைபாஸில் ஜாயின் பண்ணியாச்சுங்க. எஸ், ஃபைனலாக நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு ஒசூருக்கு ஒரு 70 கிலோமீட்டருங்க. நடுவில் ஒன்று பிரேக் ஸ்டாப் ஒன்று இருக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கிருஷ்ணகிரி தாங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான டேஞ்சரஸ் மார்க்ஸ். எஸ்,
தொப்பூர் வழியா போக போறோம். இது வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசில தொப்பூர் வழியா டிராவல் பண்ணதே இல்லை. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிராவல் பண்ண போறோங்க. பாத்தீங்களா அந்த விண்டு மில்லோட ஒரு ரெக்கை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. வா, அது ரெக்கையா அந்த பேஸ்மெண்டான்னு தெரியல எனக்கு. பாருங்க இங்க இருக்கு பாருங்க. வா, எவ்வளவு பெருசா இருக்கு. ஐயோ, எஸ் தொப்பூர் வந்தாச்சுங்க. தொப்பூர் கனவா. இங்க ஒரே ஸ்பீட் லிமிட் தாங்க போகும், ரொம்ப ஸ்பீடாகவும் போகாது. மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டே 30 தாங்க, 30க்கு மேல போகாதீங்க. பிகாஸ் இங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ், இப்போ தருமபுரி நம்ம லெஃப்டில் கட் ஆயிடுவோங்க. தருமபுரி போயிட்டு அப்புறம் தான் கிருஷ்ணகிரி போவோங்க. மக்களே, இப்போ நம்ம தருமபுரி பைபாஸில் உள்ள வந்தோம். அந்த லெஃப்டில் போகிற ரோடு தாங்க ஒகேனக்கல் போகிறதுங்க. நம்ம அப்படியே ரைட்டில் டைவர்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போங்க எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போயே ஆல்மோஸ்ட் டைம் வந்து 6:40 ஆச்சு. பார்ப்பேன், கூட ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், தருமபுரி கரெக்டாக ஒரு 6:50க்கு வந்தாச்சுங்க. ஜிஹெச்சும் நீ பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்களான்னு பார்ப்போங்க. போவாங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். எஸ், கரெக்டாக 6:55க்கு தருமபுரி வந்தாச்சுங்க.
இப்ப பாருங்க எவ்வளவு கூட்டம் இறங்குது மட்டும். பஸ்ஸே காலி ஆயிடுச்சுங்க. எஸ், கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பியாச்சு. 7 மணிக்கு வெளியே போறேங்க. கரெக்டா தருமபுரியிலேருந்து நம்ம பெங்களூருக்கு 135 கிலோமீட்டருங்க. எஸ், மறுபடியும் நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. எஸ், கரெக்டாக கிருஷ்ணகிரி போகும். இங்கேருந்து பெங்களூருக்கு கரெக்டாக ஒரு 91 கிலோமீட்டருங்க. இதே நம்ம ரைட்டில் போனோம்னா சென்னை போனாங்க. கிருஷ்ணகிரி போயிட்டு அப்புறம் தான் மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம். ஒரு 2 கிலோமீட்டருங்க கிருஷ்ணகிரிக்கு. எஸ், இது சென்னை வழிங்க. நம்ம பஸ் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எடப்பாடியிலிருந்து நம்ம பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் 237 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. அதுவும் 8 ஹவர்ஸ்ல கவர் பண்றாங்க. நம்ம பஸ் ஷார்ப்பா 4:40க்கு எடப்பாடியிலிருந்து எடுப்பாங்க. போற வழி பாத்தீங்கன்னா ஜலகண்டபுரம், நங்கவள்ளி, மேச்சேரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர், ஆன்டிபல், எலக்ட்ரானிக் சிட்டி, அந்த வழியா நம்ம சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகுங்க. அண்ட் சேட்டலைட் போயிட்டு ஒரு கட் சர்வீஸ் ஹொசூர் வரைக்கும் அடிப்பாங்க. ஹொசூர்ல இருந்து மறுபடியும் பெங்களூர் வந்துட்டு பெங்களூர் டு எடப்பாடி ஈவினிங் 4 மணிக்கு கிளம்பி கரெக்டா ஒரு 10:30 to 10:15 நம்ம எடப்பாடி ரீச் பண்ணிடுவாங்க மக்களே. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம கிருஷ்ணகிரி ரீச் பண்ணியாச்சு. இங்கிருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்குள்ள போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நமக்கு ஒரு பிரேக்குங்க. அங்க டிஃபன் சாப்பிட்றவங்க சாப்பிடல ஒரு 10 to 15 மினிட்ஸ் நிற்பாங்க. ஸோ அங்கிருந்து நம்ம ஹொசூர் போய் பெங்களூர் போவோம். கரெக்டா நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூருக்கு 92 கிலோமீட்டருங்க. நம்ம பஸ்ஸுக்கு ரெகுலர் பேசஞ்சர்ஸ் ரெகுலரா இருக்காங்க. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம எடப்பாடியிலேயே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த ஜலகண்டபுரத்துல ஸ்டாண்டிங் வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ ஜலகண்டபுரத்துலேருந்து தருமபுரிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கரெக்டா நம்ம ஜலகண்டபுரத்துல 5:15 எடுத்துட்டாங்கன்னா தருமபுரி கரெக்டா ஒரு 6:50 7 மணிக்கு ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நம்ம பஸ். இந்த தருமபுரி, எடப்பாடி, ஹொசூர், கிருஷ்ணகிரி எல்லாமே எனக்கு பர்சனலி ஃபர்ஸ்ட் டைம் வரதுங்க. நான் அவ்வளோ ரசிச்சுட்டு வரேன். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ தான் நேரில் பார்க்குறேங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க.
கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா 7:50க்கு வந்தாச்சுங்க. உள்ள ஒரு சூப்பரான பயணம். தர்மபுரி வரைக்குமே என்னால முடியல, அவ்வளோ கூட்டம். நான் இது வரைக்கும் அந்த அதிகாலையில அவ்வளவு கிளம்பி வராங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அதுவும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி படிக்க வராங்க எல்லாருமே, அதுவே பெரிய விஷயம். அண்ட் இதுக்கப்புறம் தாங்க ஒரு மெயின், நம்ம தமிழ்நாடு தாண்டி நம்ம கர்நாடகாக்குள்ள போக போறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஹொசூர், பெங்களூர் தாங்க. இங்க அதுக்குள்ள சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். கூட்டத்தை பயன்படுத்தி திருடர்கள் திருடுவதற்கு வாய்ப்புள்ளது. அதே போல் பெண்கள் கொண்டு வரும் செல்போனையோ பணத்தையோ அல்லது நகைகளையோ செல்போனையோ மணிப்பரத்தையோ வைக்க வேண்டாம். திருப்பத்தூர் நிறைய பஸ்ஸஸ் இங்க பாருங்க மக்களே. ஒசூர் பழனிங்க, ஒசூர் ஈரோடு பழனி. இந்த வண்டி நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கூட்டத்தை பாருங்க வண்டியில. ஆக்சுவலி ஒசூர் போகுதுங்க. ஒசூர் போயிட்டு ஒசூர்ல 9:30க்கு எடுத்து பழனி 7 மணியோ 8 மணிக்கு போவாங்க மக்களே. எஸ், கிருஷ்ணகிரியிலேருந்து 8:05க்கு எடுத்துட்டாங்க. எஸ் ப்ரோ, ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டாங்க. ஒசூர், பெங்களூர் எல்லாமே அதெல்லாம் நிறையா இருக்கும். எல்லாம் முன்னாடி ஒரு BS4 போயிட்டுருக்குங்க. ஒசூர் வேலூர் போகிறதுங்க. பாப்பா அது காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். இப்போ நம்ம ரைட்டில் லெஃப்டில் ஓட்டா கிடச்சாச்சுங்க, பார்க்க முடியல. ஆல்மோஸ்ட் ஹொசூர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இன்னும் ஹொசூருக்கு ஒரு 12 கிலோமீட்டரு. பாப்பா ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. முன்னே அடிக்கடிக்கு இந்த ரூட்ல எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கிருந்து பெங்களூருக்கு எவ்வளோ, ஒரு 54 கிலோமீட்டர் வருங்க. பார்க்கலாம். எனக்கு ஒசூர் வந்தாவே லாஸ்ட் இயர் இந்த மார்ச் 8, 9, 10 நினைக்கிறேன், நாங்கள் பெங்களூர் இன்ஃபோசிஸ்க்கு ஒரு ட்ரைனிங்க்கு வந்தாங்க. அங்கே நடந்த கூத்து தாங்க எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ இங்கே ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணாங்க. அதுவும் மட்டமான வண்டிங்க. அதெல்லாம் தான் கதை ஞாபகம் வருது. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வேற நைட்டு பர்த்டே 10ஆம் தேதி, அவனுக்கு சர்ப்ரைஸா கேக் வாங்கி வெட்டினது, அதெல்லாம் சூப்பரான மெமரிங்க. ஆல்மோஸ்ட் ஒசூர் வந்தாச்சுங்க.
எப்படி மக்களே பாட்டு? எஸ், சூரியவம்சம். மண்டே நம்மளும் சின்ன சாட்டா வருவாங்க, கவலைப்படாதீங்க. எஸ், ஒசூர் 9:10 வந்தாச்சுங்க. எஸ், ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பியாச்சு. 9:15 எடுத்துட்டாங்க. இன்னும் பெங்களூருக்கு கரெக்டாக ஒரு 38 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரத்தில் ரீச் ஆயிடலாம். எஸ், நம்ம ரீச் பண்ணியாச்சுங்க. கட்டிப்பில்குள்ளே வந்தாச்சு. மோஸ்ட்லி முக்கால்வாசி ஆர்மி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தாங்க நிற்கிது. ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே போனால் பார்க்கிங் கிடைக்கான்னு சொல்லி இங்கே நிப்பாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, எலக்ட்ரானிக் சிட்டி 9:50 வந்திருக்காங்க. மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டோல், 2 வீலர் டோல் கட்டுறாங்க மக்களே. ஆக்சுவலி இந்த பாலத்தில் போகிறதுக்கு டோல் கட்டணும், பட் 2 வீலர் கட்டணுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மறக்காமல்.
மெட்ரோலாம் சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க. பட் இந்த எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ ஓடுதான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எஸ் பொம்மனஹாலி பார்த்தீங்கன்னா 10:05 வந்திருக்காங்க. ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் வழியாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சில்க் போர்டு கரெக்டாக 10:10 வந்திருக்காங்க. எஸ் மடிவாளா வந்தாச்சுங்க, கரெக்டாக 10:20. வண்டியே காலியாச்சுங்க. டிராஃபிக்கை பார்த்தீங்களா, எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்ட்டு. தேங்க்ஸ்ண்ணா. எஸ் ஃபைனலாக பெங்களூர் ரீச் பண்ணியாச்சுங்க. நான் வந்து ஜான்சன்பேட்லேயே இறங்கிட்டேங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் போயிடுச்சு. ஸோ இங்கிருந்து எனக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதுக்கு பார்க்குறதுக்காக நான் இறங்கிட்டேன். அதே மாதிரி நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சேட்டலைட் போயிட்டு சேட்டலைட் இருந்து ஹொசூர் வந்து கற்று படிப்பாங்க. சூப்பரான பயணம், குரூலேருந்து எல்லாருமே சூப்பர் டைப்புங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எடப்பாடியிலேருந்து பெங்களூர் வரைக்கும்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாலேருந்து முக்கியமான அந்த வில்லேஜஸ் எல்லாம் கவர் பண்ணி வரனாலே இது ஒரு ஃபேமஸ் பஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எடப்பாடியிலேருந்து அந்த தருமபுரி வரைமே எவ்வளோ ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஜலகண்டபுரம் டு பெங்களூர் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சேலம், ஜலகண்டபுரம், பெங்களூர் அப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே எடப்பாடி வரைக்கும். அப்புறம் தான் எடப்பாடி, ஜலகண்டபுரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர், பெங்களூர், அப்புறம் பெங்களூர் டு ஹொசூர் கட்ரிப்பு, ஹொசூர் டு பெங்களூர் வந்துட்டு பெங்களூர் டு எடப்பாடிங்க. ஒரு சூப்பரான வீடியோ. இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றில் யாருமே ட்ரை பண்ணல, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கோம். ஒரு புது ரூட்டு, எனக்கு பர்சனலி புது ரூட்டு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ப்ரொனவுன்சியேஷன்லாம் கொஞ்சம் தப்பு இருந்திருக்கும், தெரிஞ்சால் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.